நீங்க 2 பேரும் வச்சுக்கிட்டு நான் படுற பாடு. நீங்க 2 பேரும் வச்சுக்கிட்டு நான் படுற பாடு. டீ ஷாப்பை வைக்கிறதுக்குள்ள இவங்க கிட்ட படுற பாடு இருக்கே அப்படின்னு இப்படி ஒரு சொல்றதை பார்க்கும் போதே செம ஃபன்னா இருக்குல்ல. எஸ், இவர் நமக்கு நல்லாவே தெரியும். சூர்யா கேமராமேன், விஜய் சித்து அவர்களுடைய கேமராமேன். இவர் இப்போ ரீசெண்டாக டீ ஷாப் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா டீ ஷாப்பை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணினாரு அப்படின்றதையே கூட விளாக எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஒவ்வொரு விளாகும் அவ்வளோ ஃபன்னாக இருக்கு. ஸோ அவர் ஷேர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸையும் பார்க்கும்போது என்னப்பா இப்படி ஃபன் பண்ணி வச்சிருக்கீங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும் நமக்கு. அந்த வகையில் டீ ஷாப்பை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சிவில் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணுவாங்களே, அது என்னென்னலாம் பண்ணோம், அதுக்கப்புறமா பெயிண்டிங் ஒர்க் பண்ணது, அதுக்கப்புறமா டீ ஷாப்புக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ கூட இவங்களுடைய இந்த ஃபன்னுக்கு அங்க குறைவே கிடையாது. அப்படிதான் இந்த டீ ஷாப்பை அமைக்கிறதுக்குள்ள பயங்கர ஃபன் பண்ணியிருக்காங்க. இப்படி அவங்க பண்ண சின்ன சின்ன விஷயங்களை ரொம்பவே அழகா வந்து வீடியோ கவரேஜ் பண்ணி அதையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் அவர் கேமராமேன், அதனால அவருக்கு இதெல்லாம் சொல்லி தரணும் அப்படின்னே இல்லை, எல்லாத்தையும் அப்படியே பயங்கர அழகாக கேப்சர் பண்ணி அதை வீடியோவாக ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் என்ஜாய் பண்ணது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருமே இந்த மாதிரியான வீடியோஸை ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ண வச்சுட்டு இருக்காரு. கேம் சூரி டீ ஷாப் அப்படின்ற பேஜ்ல இருந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு. இதை பார்க்கும்போது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.